ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 11 அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம் பதம் 33. ஏவம் விதேர் அஹோராத்ரை காலகத்யோபலக்ஷிதை அபக்ஷிதம் இவாஸ்யாபி பரமாயுர்வயசதம். மொழிபெயர்ப்பு: பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைத்து உயிர்களின் ஆயுட்காலமும் இம்முறையில் முடிவடைகிறது. ஒருவனது ஆயுள் ஒவ்வொரு உலகின் காலத்திற்கேற்ப 100 வருடங்கள் நீடித்திருக்கிறது. பொருளுரை: பல்வேறு கிரகங்களின் கால நிலைகளுக்கேற்ப பல்வேறு உயிர்களின் ஆயுட்காலமானது 100 வருடங்கள் வரை இருக்கிறது. இவ்வாறு 200 வருட வாழ்வானது எல்லா உயிர்களுக்கும் பொருந்துவதன்று. பிரம்மதேவரே மிகவும் நீடித்த 100 வருட வாழ்வுடையவர். அவரது வாழ்நாள் மிகவும் நீண்டதாக இருப்பினும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிவடைகிறது. பிரம்மதேவனுக்கும் மரண பயம் உண்டு. அதனாலேயே அவர் மாயாசக்தியின் பிடியிலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும் என்று பகவானுக்கு பக்தி தொண்டு புரிகிறார். விலங்குகளுக்கு உண்மையில் பொறுப்போ கடமையோ இல்லை. ஆனால் பொறுப்புணர்ச்சி மிக்க மனிதர்களோ தங்கள் தலைமீது மரணம் என்னும் கத்தி தொங்குவதைக் கண்டும் அச்சமின்றி பகவானுக்கு பக்தி தொண்டு புரியாது தங்கள் காலத்தை நிலையற்ற மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் கழிக்கின்றனர். மனித குலத்தின் பைத்தியக்காரத்தனம் இதுவே ஆகும். பைத்தியக்காரனுக்கு வாழ்வில் பொறுப்பில்லை. தான் இறப்பதற்கு முன்பு பொறுப்புணர்ச்சியில் வளர்ச்சியடையாத ஒரு மனிதன் எதிர்காலத்தை பற்றி கவலையின்றி லௌகீக வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முயற்சிக்கும் பைத்தியக்காரனை ஒன்றும் உயர்ந்தவன் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் அவன் பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திலும் சிறந்தவனாகவும் பிரம்மதேவரைப் போன்று நீண்ட ஆயுளை பெற்றவனாகவும் இருந்தபோதிலும் அவன் தனது மறுவாழ்வுக்கு தன்னை தயார் செய்யும் பொறுப்புடையவனாக இருத்தல் மிகவும் அவசியமாகும். ஹரே கிருஷ்ணா.